கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிஃப்டி 50 24,000 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, டெசர்டிவாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அப்படியே 24,400, அடுத்த நாள் 24,800 அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருந்தேன். என்னடா 24,400 500 பாயிண்ட் இறக்கி விட்டுட்டீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு வாரமாக நான் வீடியோ போட முடியல, சாரி ஃபார் தட். இனிமேட்லேருந்து ரெகுலராக வீடியோ போட்டுருவேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இண்டிகேட் பண்ணுது நிஃப்டி 50. ஸோ நம்ம டேட்டாவை போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 35 இண்டெக்ஸ் பாசிட்டிவாகவும் 5 இண்டெக்ஸ் நெகட்டிவாகவும் இருக்குது. இங்கே நேற்று பார்த்தீங்கன்னா திரும்பி எஃப்ஐஎஸ் செல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, டிஏஎஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஐடி செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணி ஐடி செக்டாரை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நேற்று கிட்டத்தட்ட 4 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. நானுமே கிட்டத்தட்ட ஐடி செக்டாரில் வந்து ஒரு புல்லிஷான வியூவை தான் செட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ஒரு ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன், அதை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்னைக்கான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 23,200லேருந்து 24,600 தான் ப்ரெடிக்ட் பண்ணப்படுகிறது. ஸோ ஈவெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு ஜிசிபி, அதாவது பார்லிமெண்ட்டை வந்து கூட்டுறாரு. ஃபார் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு கீழே விழுது, அதுக்காக நீங்கள் எந்த சப்போர்ட்டும் எடுக்கலையான்னு சொல்லி கூட்டுறதுக்காக ஜூன் 4 கூட்டு இருக்கிறாரு. ஸோ அன்னைக்கு இது வந்து இன்னும் ஒரு அன்சர்டனிட்டியை தான் உருவாக்கும், அதனால மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, ஏஐ ரேலி இன்னுமே கண்டினியூ ஆகிருந்தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட நான் வரேன் இன்னைக்கு வீடியோ ஏஐ ரேலியை வச்சு ஒரு வீடியோ போடுறேன் இன்னைக்கு ஈவினிங். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து கூகுள் வந்து 80 பில்லியன் ஸ்டாக் செல் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு இது. அதுக்கப்புறம் ஜப்பான் ஆல் டைம் ஹீட்டாக இருக்குது. யுக்ரைன் வார் வந்து ஃபியூல்ட் அப். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்னுமே வந்து 100 அதாவது $5.53 ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 3% ஏறி இருக்குதுங்க. இதை தவிர்த்து மார்க்கெட் நியூஸ் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம அண்ணன் போட்ட கோடை இன்னும் தாண்டலைன்ற மாதிரி 2 முறை தாண்ட ட்ரை பண்ணி இந்த இடம் நான் ட்ரை பண்ணேங்க. ஓகே, கண்டிப்பாக மேலே போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஆர்எஸ்ஐ மேலேயும் இருந்தது, மூவிங் ஆவரேஜ் மேலேயும் இருந்ததுனால ஓகே இந்த இடத்துலையும் பிரேக் அவுட் ஆகிடும்னு நினச்சேன். பட் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, திரும்பி செல்லிங் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு கன்சர்னாகவே தான் இருக்குது, எப்போ மார்க்கெட் மேலே ஏறும், எதை பிரேக் அவுட்டாக எடுக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இந்த சைடு இங்கே வந்து கிளியர் கட்டாக பை சிக்னலே விழுந்துடுச்சு. ஸோ மார்க்கெட் இஸ் புல்லிஷ் ஃபார் ஐடி செக்டார். ஸோ நான் ஐடி செக்டார் கன்சிடர் பண்ண போகிறேன். இதுக்கான இன் டீட்டெயில் வீடியோ இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆகும், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் ஐடி செக்டாரில் புல்லிஷாக இருக்கிறேன், ஏன் மித்தவங்கலாம் ஐடி செக்டார் வேணான்னு சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு ஒரு 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 நல்ல வீடியோவாகவே கொண்டு வரேன். ஸோ அதை தவிர்த்து மார்க்கெட்டில் பெருசாக எதுவும் இல்லைங்க சொல்கிறதுக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்குது, அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. ஃப்ரைடே வந்து ஆர்பிஐ வந்து அவங்க பேங்கிங் ரூல்ஸை கொண்டு வரதுனால அது ஒன்று நோட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து பெருசாக ஏதாச்சும் நியூஸ் இருக்குதானா எதுவும் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆனால் நல்லா இருக்கும். எய்தர் மேலேயும் மூவ் ஆகக்கூடாது, கீழேயும் மூவ் ஆகக்கூடாது. பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி உருவாகும். ஸ்டெபிலிட்டி உருவாகி அட்லீஸ்ட் 24,000 பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஒரு 3 நாள் இருக்க வைங்க, அது போதுங்க. அதை தவிர வேற எதுவும் வேணாங்க, நான் சுதாரிச்சு வெளில வந்துடுவாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. பட் இனியோ க்ரூட் ஆயில் ப்ரைஸும் ஏற ஆரம்பிச்சிச்சு, இது ஒரு நெகட்டிவ் நியூஸு. ஜப்பான் மார்க்கெட் ஆல் டைம் ஹை. யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக போயின்னு இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. கரன்சி வந்து கிட்டத்தட்ட 24 ருபீஸில் தடுமாறி நிற்க வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேலைக்காகல திரும்பி 25க்கு கிட்ட வந்துடுச்சு. செஞ்சுரி எப்போ போட போகுதுன்னு தான் எல்லா எக்கனாமிக்ஸும் வெயிட் பண்ணி பார்த்துன்னு இருக்கிறாங்க. மேபி 100 போட்டாலும் போட்டுரும் போல். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வந்து சாங் ரிசர்ச் பேஸ் வந்தீங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு இங்கே ப்ரீ மார்க்கெட்டு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுருவேன். ஈவன் தான் நான் வந்து லைக் வீடியோ போடலனாலும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இதில் வந்து நியூஸு அது பாசிட்டிவாக அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும், அதுக்கப்புறமா
உங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலாக அது இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்குதா, இதோட எக்ஸ்பெக்டடு மார்க்கெட்டோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், இது எந்த இதுவெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்றதை கிளியராக போட்டு வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் என் வீடியோவை எதிர்பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதர் தன் தட் உங்களுக்கு இந்த நியூஸும் இல்லாமல் ப்ரியராக இந்த இடத்துலையும் நாங்கள் நிறைய நியூஸை வந்து தெரிவிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்னோட பிளாக்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக் ஏதாச்சும் படிக்கணுன்னால இந்த இடத்துல வந்து என்னோட பிளாக்ஸை படித்து பார்க்கலாம். ஸோ நியூஸுமே வந்து வேரியஸ் இதுவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 நியூஸ் டெய்லியும் ஆர்டிக்கல் ஃபெச் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் இதுலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். அதை தவிர்த்து மார்க்கெட் டேட்டா, என்ஐசி மார்க்கெட் டேட்டா இதில் ஃபுல்லாக கொண்டு வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீட் மேப் நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், டார்கெட் பண்ணி பேங்க் ஓரளவுக்கு பாசிட்டிவாக போயிருக்குது. ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செல் ஆகியுமே அந்தளவுக்கு 300 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. எனர்ஜி ரிலேட்டடாக எல்லாமே ஓரளவுக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. ஓஎன்ஜிசி பாசிட்டிவாக வந்து காரணம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால. ஐடி செக்டார் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது. காரணம் உங்களுக்கே தெரியும், எஃப்ஐஎஸ் ஃபுல்லாக போட்டு தீட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபார்மாட்டிச்சிக்கல் கம்பெனி எல்லாமே இவங்க நாட்கோ ஃபார்மா கொடுத்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் எல்லாத்தையும் பிடிச்சி ட்ராக் பண்ணி இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸு. அதுக்கப்புறம் எனக்கு கெமிக்கல்ஸ் அந்த ஏசியன் பெயிண்ட்டு எப்படி மேலே ஏறிச்சுன்னு தெரியல. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறும்போது ஏறக்கூடாது. ஸோ இனியும் ஏறிடுச்சு, சரி சந்தோஷம், வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி தான். இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வேணும். இப்போ ஐடிசி பார்க்குறீங்க, ஐடிசியோட நிலமை என்னன்னு. ஐடிசி ஸ்ட்ராங் பேரிஷு இந்த மாதிரி உங்களுக்கு ஓவர் செல்லிங் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது ஏதோ ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி 80 ரூபாய் ட்ரேட் ஆகின்னு இருக்குது. இதோட மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்குது. அப்பர் சர்க்கிள் பிரேக் அவுட்டாகவும் ஆயிருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு மொமெண்டம், இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஸ்டாக் பிக்ஸ் எதர் புல்லிஷா இல்லை இதுவா அப்படி இப்படின்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இது ட்ரேடிங் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இருந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன் கிளிக்காகவே டு சி ஸ்க்ரீனர், உங்களுக்கு ஸ்க்ரீனர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் உங்களுக்கு அதோட ஃபுல்லான ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அதை தவிர்த்து இண்டெக்ஸ் சார்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி வந்து கிட்டத்தட்ட 30% லாஸில் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு தருமாறி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரேடியாக மேலே ஏறானா இல்லை செத்து சுண்ணாம்பாய் திரும்பி கீழே இறங்குறானான்னு சொல்லி. ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு குளோபல் ஹீட் மேப் கொடுத்துருக்குறேன். குளோபல் ஹீட் மேப்பில் எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குது, இந்தியாவை தவிர. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலாக விக்ஸ் பார்த்தீங்கன்னா 7% கிராஷ் ஆகிருக்குதுங்க. இதை நான் சொல்ல மாறேன்ட்டேன், அதனால் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அதை தவிர்த்து டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ் இந்த பக்கம் கொடுத்துருக்குறேன். 52 ஹை, 52 லோ கொடுத்துருக்குறேன். பெனி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் பேண்ட் ஹிட்டு நேற்று கிட்டத்தட்ட 124 ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்கிட்டும் 125 லோயர் சர்க்கிட்டும் ஹீட் ஆகிருக்கு. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸு. அப்புறமா ஆல் இண்டெக்ஸ் என்ஐசியில் நேற்று கிட்டத்தட்ட எல்லாம் ஏறலை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நெகட்டிவ்லேயும் 5-6 பாசிட்டிவ்லேயும் இருக்குது. 19 பாசிட்டிவ் 9 நெகட்டிவ்லேயும் இருக்குது. ஐபிஓ டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் இதை கூட பார்த்துக்கலாம். ஒன் கிளிக்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் கிளிக்காகவே தான் உங்களுக்கு அதோட நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பக்காவான வெப்சைட்டை நீங்கள் வந்து ஜம்முன்னு வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். ஸோ அதாங்க, இதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் செஞ்சு வச்சுருக்கிறேன். டாப் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 44 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததில் உங்களுக்கு சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சக்ஸஸ் வந்துருக்குது.
ஆனால் க்ளோஸ் நிறைய ஆயிடுச்சுங்க, ஃபெயில்டு நிறைய ஆயிடுச்சுங்க. ஏன்னா மார்க்கெட் கிராஷ் ஆனதுனால இங்கே 3 6 6 9 9 10 ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ சரி என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் லேர்னிங்ஸ்லாம் நீங்கள் இப்போதைக்கு இந்த கேண்டல் ஸ்டிக்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை செக் அவுட் பண்ணி கூட பார்க்கலாம். நேராக வந்தீங்கன்னா கேண்டல் ஸ்டிக்ஸ் ரீன் மோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் எரர் அடிச்சிருக்குது. அது ஒன்றும் இல்லை, நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு இருந்தேன். அது கொஞ்சம் கால நேர சூழ்நிலைகள் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். எதர் டார்க் மோடு வச்சு பார்க்குறதுனாலும் டார்க் மோடு, சிங்கிள் மோடு வச்சு பார்க்குறதுனாலும் சிங்கிள் கேண்டல் ஸ்டிக்னா என்னது, எத்தனை டைப்ஸ் ஆஃப் கேண்டல் ஸ்டிக்ஸ் இருக்குது, அது என்ன புல்லிஷை இண்டிகேட் பண்ணுதா, பேரிஷை இண்டிகேட் பண்ணுதா, இல்லை நியூட்ரலாக இருக்குதா, இல்லை ரெண்டுத்தையும் இண்டிகேட் பண்ணுதான்ற மாதிரி போட்டு வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு அதோட இமேஜ் இதை வந்து நான் டெய்லி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவேன். அதை தவிர்த்து இன் டீட்டெயிலாக படிக்கணுன்னா உங்களுக்கு இது இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைமில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.